அனைவருக்கும் வணக்கம். தற்போது நாம் காணக்கூடிய இந்த தாவரம் டேபிள் பாம் என்று அழைக்கக்கூடிய இந்த தாவரம் பஞ்சா பாம் என்றும் அழைக்கக்கூடியது. இங்கே பாருங்க, பஞ்சா என்றால் 5 விரல்கள் போன்றதுனால இது சைனீஸ் பாம் என்றும் பஞ்சா பாம் என்றும் அழைக்கக்கூடியது, டேபிள் பாம் என்றும் அழைக்கக்கூடிய தாவரம். இது பார்த்தீங்கன்னா இந்த லீவ்ஸுக்கு ஸ்டெம்மு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முட்கள் அதிகமாக நிறைந்து காணப்படும். இதை பாருங்க, நிறைய முட்கள் இருக்கு பாருங்க. இது கிரவுண்டில் வச்சோன்னா நல்ல பெரிய மரமாக வரக்கூடியது. இது பஞ்சாப் பாம் ஏன்னு சொல்கிறோன்னா, இங்கே பாருங்கள், விரல்கள் விரித்தது போல் 5 விரல்கள் நம்ம கையில் விரல்கள் விரித்தோன்னா எப்படி இருக்கும், ஒரு கை போன்ற தோட்டத்தை கொண்டுள்ளன. ஆகவே பஞ்சாப் பாம் என்றும் சைனீஸ் பாம் என்றும் அழைக்கக்கூடிய தாவரம் ஒரு அழகுக்காக வளர்க்கப்படுகின்றன. இது பெரிய மரமாகும். பேக்கெட்டில் இருக்குது, கிரவுண்டில் போட்டோம்னா நம்ம பெரிய மரமாகி நமக்கு ஒரு அழகான தோட்டத்தை அடிக்கும். இது பஞ்சாப் பாம் அல்லது சைனீஸ் பாம் என்று அழைக்கக்கூடிய தாவரம் ஒரு அழகு தாவரமாக வளர்க்கப்படுகின்றன. டைரக்ட் சன்லைட்டில் வாங்கி நிறைய ஃப்ளவர் வராது. இது ஃபோலேஜ், இந்த மாதிரி லீவ்ஸ் மட்டும்தான் வரும். அதனால் ஃபோலேஜ் பிளான்ஸ் இது. அதனால் இதில் பூக்கள் வராது. இது அழகுக்காக மட்டுமே வளர்க்கப்படுகின்றன. இது இண்டோர்லேயே வச்சு மெயின்டைன் பண்ணலாம், டைரக்ட் சன்லைட்லேயும் வைக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.